ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த திருச்சபையை பார்க்க போகிறோம்? சொல்றது இல்லையா? பார்த்தா சொல்லுங்க. சர்தை திருச்சபை. வெளிப்படுத்தின விஷயம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போமா? சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. ஆமென். 7 நட்சத்திரங்களை உடையகிறவர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. தன்னை எப்படி வெளிப்படுத்துறார் இந்த திருச்சபையில? தேவனுடைய 7 ஆவிகளை கருத்துல வச்சிருக்கிறாரு, 7 நட்சத்திரங்களை கருத்துல வச்சிருக்காரு. அல்லேலூயா. கடந்த இது வரைக்கும் எத்தனை சபை பார்த்திருக்கோம்? 4 திருச்சபை. எல்லாமே ஆசீர்வாதமா இருந்துச்சா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சுச்சா? பார்க்க சின்னதா தான் இருக்கும், ஆனா நேரமே பத்தாம ஜெபமே செய்ய முடியாம ஆயிடுச்சு. நம்மளே பொதுவா ஜெபம் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு சின்ன, நான் எடுக்கும்போது கூட இவ்வளவு பெருசா வரும்னு யோசிக்கல. சரி டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா நேரமே பத்தல, நிறைய காரியங்களை ஸ்கிப் பண்ணிட்டோம். அதுல கடைசியா என்ன திருச்சபை பார்த்தோம்? தேத்தீரை பார்த்தோம். நல்லா இருந்துச்சுல, ரொம்ப ஆழமா போனுச்சு அப்படியே. ஆமா, வந்திருந்தவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாத்துக்கோங்க. இப்ப சர்தை திருச்சபையை பார்க்கிறோம். இந்த அதான் சொல்லியாச்சு, உங்களுக்கு எல்லாம் தெளிவா சொல்லியாச்சு. 7 பட்டணம், 7 ஊர், 7 பேசு, ஒவ்வொரு ஊர்ல திருச்சபைக்கு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் திருச்சபை என்ன பார்த்தோம்? எபேசு. அதுல என்ன பார்த்தோம்? பெரிய திருச்சபை. என்னாச்சு அப்புறம்? எபேசியர்ன்ற ஒரு புக்கே எழுதி கொடுத்திருக்காரு பவுல். ஆதியில கொண்டு அன்பை விட்டுட்டாங்க. அது 5. அதுல அது நல்ல காரியங்கள்லாம், கிரைகள், நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்ற. 2வது திருச்சபை சிமர்னா, தலையே இல்லாத, நடத்துறதுக்கு ஆளே இல்லாத திருச்சபை. கிறிஸ்துவே தலையாய் என்ன சொல்ற அந்த இடத்துல வழி நடத்துறார். குறையே இல்லாத திருச்சபை, கரையே இல்லாத திருச்சபை சிமர்னா திருச்சபை. அல்லேலூயா. 3வது என்ன திருச்சபை? பெர்கமு. பெர்கமுல என்ன பார்த்தோம்? எழுதி வச்சிருப்பீங்களே, சாத்தான் குடியிருக்கிற இடத்துல குடியிருக்கிற, ஆனாலும் எனக்காக நீ உண்மையா இருக்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். 4வது என்ன பார்த்தோம்? தேத்தீரா. தேத்தீரா சின்ன ஊர் சொல்லியிருக்கோம்ல, சின்ன ஊரு, சின்ன திருச்சபை, ஆனா பெரிய கடிதம். எவ்வளவு கர்த்தர் அவ்வளவு பெரிய இது பண்றாரு. அதே மாதிரி இப்ப சர்தை சர்ச்சைக்குரிய திருச்சபை. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்கு. சர்தை ஆரம்பமே திட்டதான் செய்வார். ஸ்டார்டிங்ல இருந்து அந்த வசனத்தை நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா முழுமையா திட்டதான் செய்வார். பாத்துக்கங்க. ஏன்னா குறை இருக்கு, உன் குறை இருக்கு அப்படின்னு உன்னிடத்தில் ஒரு குறை விடுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இந்த திருச்சபையில குறை தான் இந்த திருச்சபையில இருக்கு. எப்படி சிமர்னா திருச்சபையில குறையே இல்லாத திருச்சபையோ, பேர்லயே இருக்கு சர்தை திருச்சபை, சர்ச்சை நிறைந்த திருச்சபை. அல்லேலூயா. பாருங்க, இதோட அதான் அன்னைக்கு தெளிவா சொன்னேன். ஆசிரியர் என்ன பண்றாரு? ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, கடிதம் எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தூரத்துல இருந்து உங்க பிள்ளைங்க வெளியூர் போயிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த இப்பெல்லாம் போன் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, அதெல்லாம் வாட்ஸ்அப் இருக்கு, கால் பண்ணி பேசிக்கலாம், கொண்டுக்கலாம். ஆனா அந்த பழைய காலத்துலலாம் பாத்தீங்கன்னா வெளியூர் போயிட்டாங்கன்னா லெட்டர் தான். அந்த லெட்டருக்காக அவளோடு காத்திருப்பாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் காத்திருப்பாங்க. அதே போல இந்த சர்தை திருச்சபைக்கு கர்த்தர் ஒரு மடலை, ஒரு கடிதத்தை கட்டிடுறாரு. என்ன கொடுக்கிறாரு? தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறாரு? அவர் தன்னுடைய கரத்துல 7 ஆவிகளை உடையவரும் 7 நட்சத்திரங்களை உடையவரும். 7 ஆவி 7 நட்சத்திரங்கள்னா திருச்சபையை குறிக்குது, நட்சத்திரங்கள் சபையை குறிக்குது, திருச்சபையை குறிக்குது, ஊழியக்காரர்களை குறிக்குது. இப்ப 7 ஆவிகள் என்ன? அந்த 7 ஆவிகள் எடுத்து நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் அருமையா போட்டிருக்கு. தேவனுடைய 7 ஆவிகள் என்னன்னு போட்டிருக்கு. பாத்தீங்களா? உணர்வையும் அருளும் ஆவி. சத்தமா படிங்க. ஃபர்ஸ்ட் என்னது? ஞானம், உணர்வு. ஃபர்ஸ்ட் 7 ஆவிகள்ல முதலாவது ஞானம், இரண்டாவது உணர்வை அடையும் ஆவி, மூன்றாவது ஆலோசனையின் ஆவி, நான்காவது பெலனின் ஆவி, ஐந்தாவது அறிவின் ஆவி, அறிவின் ஆவி, ஆறாவது கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவி, ஏழாவது கர்த்தருடைய ஆவியானவர். நீங்க அழகா நீங்க பைபிள்லயே நான் சொல்ல இன்னும் நீங்க 1, 2, 3 எழுதியிருக்கணும். அந்த பைபிள்ல அந்த வார்த்தையில எழுதியிருக்கணும். அப்பதான் அடுத்த டைம் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வரும். 7 ஆவிகள், தேவனுடைய 7 ஆவிகள் என்னென்ன ஆவிகள்? திருப்பி சொல்லுங்க. ஞானம் 1, ஞானம் 2வது உணர்வு, 3வது ஆலோசனை, 4வது பெலன், 5வது அறிவு, 6வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், 7வது கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. இந்த 7 ஆவிகளை உடையவர் சொல்லுகிறதாவது
ஒவ்வொன்றும் எவ்வளவு பெரிய ஆவி பாருங்க. ஞானத்தின் ஆவியானவர்னா எவ்வளவு பெரிய, அவர் தான் ஞானத்தின் ஊற்றே. சர்வ ஞானி அவரு. அப்புறம் அந்த பாட்டு ஒண்ணு பாடுவோம்ல, என்ன பாட்டு? அதான் சொல்லுங்கக்கா. இல்ல இந்த அனந்த ஞான சொருபா, அனந்த ஞானத்தை உடையவர். யோசிச்சு பாருங்க, உணர்வு. கர்த்தர் ஒருத்தட்ட இடைப்பட்டார்னா உணர்வு வரும், உணர்வின் ஆவி. நம்ம வலதுபுறமா இடதுபுறமா வழி விலகும் போது வழி இதுவே என்று உங்களுக்குள்ளே சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனையின் ஆவி. நான்காவது, எப்பெல்லாம் சோர்ந்து போறோமோ அப்பெல்லாம் என்ன பண்றாரு கர்த்தர்? பலத்தின் ஆவியை கொடுக்கிறார். ஐந்தாவது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூரமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்கிறவன் என்ற அறிவுள்ள ஆவி. ஆறாவது ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவி. மனிதர்களுக்கு அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள இருதயம் வேண்டும். அதான் பயப்படுகிற, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவி, அது கர்த்தர் கொடுக்கிற ஆவி. பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டாங்களா? வீட்டுக்காரோ நீங்களே கர்த்தருக்கு பயப்பட மாட்டீங்களா? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவியை என் பிள்ளைக்கு கொடுங்க, என் கணவருக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கலாம். ஏழாவது, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. இப்பட்டணம், இந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் அப்படின்னா சர்தை திருச்சபை. இந்த பட்டணம் இப்போது இல்லை. நீங்க போய் தேத்தீரா பட்டணம் கூட இப்ப இருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? 25,000 பேர் தான் இன்னும் குடியிருக்கிறாங்க. ரொம்ப எண்ணிக்கையில கம்மியானவங்க. ஏன்னா அவங்களாம் என்ன வியாபாரம் பண்றாரு? என்ன துணி, டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ், ப்ளூ கலர். அதே மாதிரி இந்த பட்டணம் இப்ப இல்ல. இந்த இந்த சர்தை திருச்சபை அந்த பட்டணம் 7 பட்டணம் இருக்கு. ஆனா அந்த பட்டணம் எப்படி இருக்குன்னா கிரவுண்டா காலியா இருக்கு. போட்டோ உங்களுக்கு போட்டு காட்ட முடியல. அப்படியே அதே ஃபுல்லா அப்படியே புல்லு மட்டும் முளைச்சு அப்படியே காலியா இருக்கு. எல்லா திருச்சபைகளும் இருக்கு, எல்லா ஊரும் இருக்கு. ஆனா அந்த சர்தை திருச்சபை மட்டும் சுத்தமா இல்ல. ஏன் அப்படின்னா, அதெல்லாம் நீங்க பாத்துங்க, இந்த பட்டணம் இப்பொழுது இல்லை. இந்த பட்டணம் அழிந்ததற்கு அஜாக்கிரதையே காரணம். நீங்க அடுத்த வசனமே நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா போட்டிருக்கோம். நீ உயிருள்ளவன். அடுத்த வசனம் வாசிங்க. நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறாய். உன்னோட அஜாக்கிரதையினாலே என்னை பாருங்க, உன்னோட அஜாக்கிரதையினாலே அந்த பட்டணமே அழிஞ்சு போச்சு. அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் தெரிஞ்சுங்க. தேத்தீரா எப்படிப்பட்ட பட்டணம் சொன்ன? எதுக்குள்ள இருக்குன்னு சொன்ன? சொல்லுங்க. யார் சொன்னா? யார் சொன்னா பள்ளத்தாக்குன்னு? அட சொல்லுங்கப்பா. தம்பி கை தட்டுங்க. பள்ளத்தாக்குள்ளதான் தியத்தீரா இருக்கு. ஆனா இந்த சர்தை திருச்சபை ரொம்ப கேர்ஃபுல்லான திருச்சபை. செங்குத்தான மலை மேல இருக்கு இந்த சபை. எப்படி பாருங்களேன், தியத்தீரா கீழே இருக்கு, யார் வேணா போய் அட்டாக் பண்ணிடலாம். இந்த செங்குத்தான இந்த மலை மேல் இருக்கிற இந்த சர்தை திருச்சபையை, அந்த ஊர் பட்டணத்தை யாராலும் அழிக்கவே முடியாதான். ஏன்னா யாரு போருக்கு வந்தாலும் மேலிருந்து குண்டத்துக்கு போட்டுருவான், மேலிருந்து கள்ளத்துக்கு போட்டுருவான், மேல இருந்து அடிச்சு காலி பண்ணிடுவான். ஆனாலும் இப்ப அந்த இடத்துல தேத்தீரா கூட இருக்கு. அதுல கூட 25,000 குடும்பங்கள் மக்கள் வசிக்கிறாங்க. ஆனா சர்தைன்ற இடத்துல இப்பயும் போய் பாத்தீங்கன்னா வெட்டாந்தரையா இருக்கு. காரணம் அஜாக்கிரதையினால. எப்படிப்பா, செங்குத்தான மலையில தானே இருந்த, எப்படி உனக்கு அஜாக்கிரதை ஆனிச்சு? உயர்வா கடவுள் உயர்வா கர்த்தர் உயர்வா தூக்கி வச்சோன்னு என்ன பண்ணாச்சு? ஆவிக்குரிய பெருமை வந்துருச்சு. ஆவிக்குரிய பெருமை வந்தோன்னே என்ன யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தெனாவட்டா இருக்கும்போது என்ன பண்ணுச்சு? அழிஞ்சு போச்சு. அந்த பிற்காலத்துல அந்த வசனத்துல ஃபுல்லா 5 வசனம் தான், 5-6 வசனம் தான் இருக்கும் இந்த சபையை பத்தி. அவ்வளவு காரியங்கள் இருக்கு. செங்குத்தான மலையில பாத்தீங்கன்னா வாசலே எங்க இருக்குன்னு தெரியாதான். அந்த மலைக்கு போறதுக்கு வாசல்ல எங்கன்னு தெரியாதான். மேல எப்படி வராங்க கொள்றாங்க அப்படின்னு தெரியாதான். வேதத்துல கோரேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோரேஸ்னு ஒரு ராஜா இருக்காரு. அந்த கோரேஸ் ராஜா கிட்டத்தட்ட 7 முறை இந்த சர்தை பட்டணத்தை பிடிக்கலான்னு எவ்வளவு வெயிட் பண்ணா, கடைசி வரைக்கும் அவனால பிடிக்கவே முடியலையா. கோரேஸ் எவ்வளவு பெரிய ராஜா, யோசிச்சு பாருங்க. என்ன காரணம் அப்படின்னா, செங்குத்தான மலை மேல இருக்கு வீடு. எப்படிதான் நான் மேல ஏறான், எப்படிதான் அவன் கீழே இறங்குறான்னு தெரியவே இல்லை. ஒவ்வொரு மலைக்கு இடையில இடுக்கெல்லாம் இருக்கும்ல, அதுல ஏதோ ஒரு பாதையை வச்சிருக்கான். சரிங்களா? எப்படி அந்த ஊர் அழிஞ்சிச்சுன்னு சொல்ற கதையா சொல்றேன், அப்படியே கேட்டுக்கங்க. மேல நின்றுருக்காங்க. யார் நின்றுருக்கா? போர் சேவர்கள் நின்றுருக்கானுங்க. அவனுக்கு தான் பாதுகாக்க வேண்டிய நபர். ஹெல்மெட் கீழே விழுந்துருச்சு. அவனோட ஹெல்மெட் கீழே விழுந்துருச்சு. இவன் கீழே, எதிராளிகள் எப்படா இவன் கீழே இறங்கி மேல போறான், அந்த பாதையை பார்க்கவே முடியலையே, செங்குத்தான மலையா இருக்கு, இடுக்குள்ள ஏதோ வாசலை வச்சிருக்கிறான், எங்கிட்ட இவன் எப்படி இறங்கினான்னு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு கீழே பார்த்துக்கிட்டே வெயிட் பண்ணிட்டே இருக்கானுங்க. யதார்த்தமா மேல இருக்க ஒருத்தனுடைய தலை சீரா இருக்குல்ல, அந்த தலையில போடுறது, அந்த பாதுகாவலர் கீழே விழுந்துருச்சு.
விளையாட்டுத்தனமா அசால்ட்டுத்தனமா 3 பேர் இருந்தனால கீழே விழுந்துருச்சு. என்ன பண்ணிருக்கான்? மாப்பிள்ள தம்பி இறங்கி வந்து எடுக்க வந்திருக்காப்ல. இவன் எடுத்துட்டு போகும்போது பின்னாடியே போய் அந்த ஊரை பிடிச்சிட்டாங்க. அஜாக்கிரதையின் காரணமாக என்ன தலை சீரா? ஆவியின் கனிகள்ல தலை சீரா ரட்சண்யம் என்னும் தலை சீரா. ரட்சிப்பு விழுந்துருச்சு அப்படின்னா சாத்தான் எப்படான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். கீழே அப்படியே பார்த்துட்டே இருப்பான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று சாத்தான் வகை தேடி சுற்றி திரிந்திருக்கலாம். இன்னொரு வசனம் போட்டிருக்கு, கர்த்தருடைய வீட்டை கழுகு போல சுத்துதான். கழுகு எங்க சுத்தும்? எல்லாம் சொல்லுங்க, கழுகு எங்க சுத்தும் சொல்லுங்க? பிணம் இருக்கிற இடத்துல பிணம் எங்கேயோ கழுகு அங்கே. கழுகு நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப கர்த்தருடைய வீட்டுல எப்படி கழுகு வரும்? அப்ப செத்த கிரி அதுல இருக்கு. நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனா இருக்கிறபடியால் சாத்தான் கழுகை போல உன்னை சுத்திக்கிட்டே இருக்கான். மரித்து போன காரியங்கள் உன்னிடத்துல இருக்கனால சாத்தான் சுத்திக்கிட்டே இருக்கான், மேல பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்படா ஒண்ணு உழுவும்? வசனம் போட்டிருக்கு, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனா இருக்கிறாய். ஆனா உயிர் இருக்கு. உயிருள்ளவன் என்று இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு இருக்கு. கோமா ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய நிலைமை கோமா ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. அனலும் இன்றி குளிரும் இன்றி ஒண்ணு நல்லா உற்சாகமா இருந்து கர்த்தருக்காக எலும்பி வைராக்கியமா வாழணும், இல்லைன்னா ஒரடியா போயிடணும். ரெண்டுமே இல்லாம நடுநிலையான கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை பத்தாம் போட்டிருக்கு, உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாயிருக்கிறாய். எப்படி பாருங்களேன், ஹெல்மெட் கீழே விழுந்துருச்சு, போனா போயிட்டு போகுது, வேற எடுத்துக்கலாம்ல. ஆனாலும் என்ன பண்ணிருக்கான், இவன் இறங்கி வந்து எடுக்கும் போது எப்படான்னு பார்த்துருந்து பின்னாடியே போய் அந்த ஊரோட வாசலை கண்டுபிடிச்சு கொகைக்குள்ள குடஞ்சி வச்சிருக்கான். உள்ளுக்குள்ள வாசலை பூந்து எப்படியோ கண்டுபிடிச்சு அந்த ஊரே இன்னைக்கு இல்லாதம ஒன்றுமே இல்லாம ஆகி போயிடுச்சு. ஏசாயா 32 அதிகாரம் 9 வசனம் வாசிங்க. ஏசாயா 32 அதிகாரம் 9 வசனம் 10 11 வசனம். ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும், சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே எழுந்திருந்து வார்த்தைகளை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நிர்விசாரமான குமாரத்திகளே, என்னென்ன பேர் வைக்கிறார் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன பேர் வைக்கிறார் பாருங்க, நிர்விசாரமான குமாரத்திகளே என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் சொல்றாரு, என் வசனத்துக்கு செவி கொடு. 10 வசனத்துல ஃபர்ஸ்ட் வார்த்தை நிர்விசாரிகளே. அப்ப 11 வசனத்துல ஃபர்ஸ்ட் வார்த்தை சுகஜீவிகளே. எப்படிலாம் சொல்லி நம்மள கடவுள் புகழ்றாரு பாருங்க. நல்ல பிள்ளையே, என் தங்கமே செல்லமேன்னு சொல்ல, சுகஜீவிகளே யார சொல்லுவோம்? பிள்ளைங்க, சில பிள்ளைங்க வீட்டுல இருக்குங்க, ரொம்ப சுகபோகமா வாழுங்க. ஒரு டம்ளர் அப்படி நவுத்தி வைக்காதுங்க, சாப்பிட்ட தட்டை அப்படி நவுத்தி வைக்காதுங்க. அவங்கள என்ன பண்ணுவான், நீ மட்டும் அப்படியே சுகபோகமா வாழ்வ. ஆனா ஒரு சில பிள்ளைங்க வந்து உண்மையா வீட்டுல வேலை எல்லாம் பார்த்து கொடுக்குங்க, ஏதோ வேலை பார்த்து கொடுக்குங்க. ஆண்டவர் எவ்வளவு செல்லமா சொல்றா இருப்பாங்க. சபை விசுவாசிங்களை அனலும் இன்றி குளிர் உங்களெல்லாம் சொல்ல, பொதுவா யாருக்கு வசனம் வருதோ எடுத்துக்கணும். நீங்க வந்து என்னையதான் குத்துறாருன்னா நீங்க எல்லா பாயிண்ட்லயும் வீக்குன்னு அர்த்தம். ஏன்னா எப்ப செய்தி கொடுத்தாலும் என்னையதான் குத்துறாருன்னு சொன்னா அப்ப எதை தான் பேசுறது நாங்க? யாருக்கு இருக்கோ அவங்க எடுத்துக்கணும். எப்ப நான் கரெக்டா இருக்கேன்னா நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு கரெக்டா நீங்க எடுத்துக்கணும், சரிங்களா? அப்ப என்ன அழகா புகழ்றாரு பாருங்க, செல்லமா விசுவாசிகளுக்கு எவ்வளவு பேர் கொடுக்குறாரு பாருங்க ஆண்டவர். சுகஜீவிகளே, திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் பேரு கர்த்தரை பத்தி நினைக்க பைபிள தொடாம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வரியா? ஓ சுகஜீவியே, நல்ல சுகபோகமா வாழ்ற, சாப்பிடுற, தூங்குற, டிவி பாக்குற, ஊரை சுத்துற, எல்லாம் பண்ற. அடுத்தது நிர்விசாரிகளே, கர்த்தருடைய வருகை வரப்போகுதுன்னு கொஞ்சம் கூட ஆயத்தமே இல்லாம ரொம்ப நிர்விசாரமா, சில பேர் ரொம்ப ஜர்காஸ்டிக்கா ரொம்ப அசால்ட்டா இருப்பாங்க. எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, பாத்திருக்கீங்களா? எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க, ரொம்ப ஹாயா இருப்பாங்க. நிர்விசாரிகளே, திருப்பியும் சொல்றாரு 11 வசனத்துல, நிர்விசாரிகளே சுகஜீவிகளே. 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 6 வசனம். 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 6 வசனம். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். ஆஹா, தெளிவா போட்டாரு. சுகபோகமா வாழ்றியா? இவன் தான் ஏசாயால செல்லமா கூப்பிட்டாரு. என்ன சுகஜீவியே, நிர்விசாரியே, அழகா என் கண்ணே மணியேன்னு கூப்பிட்டுட்டு இப்ப திருப்பி 1 தீமோத்தேயு 5:16 சொல்லிட்டு 5 அதிகாரம் 6 வசனம் சொல்லிட்டாரு, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். இப்ப வெளிப்படுத்தின விஷயத்துல என்ன போட்டிருக்கு, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனா இருக்க. பார்க்க நல்லா வர, டிப்டாப்பா வர கொள்ற, ஆனா அவரோட ஆவி உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு? செத்து போய் மரித்து போய் கிடக்கிறது. அல்லேலூயா. நம்ம வெளியில பார்க்கும்போது வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே பயபக்தியா பக்திமான் மாதிரி அப்படியே பைபிளை நெஞ்சோட அணைச்சி வச்சுக்கிட்டு
அப்படியே கர்த்தர்கிட்ட வருவோம் கொல்லுவோம். ஆனா இருதயமோ என்ன சொல்றது, வெகு தூரம் வெகு தூரம் இருக்கு. கர்த்தர் வேதனைப்படுறாரு. தங்களுடைய உதட்டினாலே நான் அதை ஆராதிக்கிறாங்க, அவங்களுடைய உள்ளமோ வெகு தூரமா இருக்குதுன்றாங்க. வசனம் போட்டிருக்கு. அல்லேலூயா. நீதிமொழிகள் 21 அதிகாரம் 16 வசனத்துல என்ன போட்டு பாருங்க. நீதிமொழிகள் 21:16. விவேகத்தின் வழியை விட்டு நடப்பிக்கிற விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான். நல்லா கவனிச்சீங்க. நல்ல விவேகமா இருக்காங்க, ஆவிக்குரிய காரியத்துல உலக காரியத்துல விவேகமா இருக்காங்க, சுட்டிப்பா இருக்காங்க, நல்லா நல்லா கன்மார் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்களா, நல்லா தவறான பாதையெல்லாம் தப்பி நடந்துருவாங்களாம். அதாவது வசனம் எப்படி, வழியை விட்டு தப்பி நடக்கிற விவேகமா இருக்கிறவங்க கரெக்டா நடப்பாங்க, விவேகமா இல்லாதவங்க பாதை மாறி தவறி நடந்துருவாங்க. செத்தவர்களின் கூட்டத்திலே அவங்க இருப்பாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க. இப்ப இந்த காலத்துல நீங்க இந்த சர்தை திருச்சபை எப்படி நீங்க இப்ப இருக்கிற திருச்சபையோடு நீங்க ஒப்பிடலாம் அப்படின்னா, பெரிய சபையா இருக்கும், பார்க்க பெரிய சபையா இருக்கும். ஆனா ஆண்டவர் இருக்க மாட்டார் உள்ள. அல்லேலூயா. கரெக்டா? டிப்டாப்பா இருப்பாங்க, கோட்டு போட்டெல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. இந்த கதையை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்றேன். ஒரு நாள் ஒருத்தர் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்காரு. ஒரு சர்ச்சுக்கு சாதாரண எளிமையான ஒரு நபர் ஒரு சபைக்கு போயிருக்காரு. வாசல்ல என்ன பண்ணிட்டாங்க, இவரை அனுப்பி விட்டாங்க, உள்ள அனுமதி கிடையாதுன்னு சொல்லி. என்னடா இப்படி துரத்துறாங்களே அப்படின்னா, இல்லப்பா கோட்டு போட்டா தான் இந்த சர்ச்சுக்குள்ள வரணும், கோட் ஷூட்டு பட்டு பவுடர்லாம் கட்டினாதான் இந்த சபைக்குள்ள வரணும், இல்லைன்னா சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு என்ன பண்ணாங்களாம், வெளியே தள்ளி விட்டாங்களாம். இவர் என்ன பண்ணிட்டார், மன வேதனையோடு போய் நேரா மரத்தடியில போய் நின்ட்டாராம். அண்டவரே இப்படி சபைக்குள்ள உள்ள விடாம என்னை வெளியே தள்ளிட்டாங்களேன்னு ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க. பக்கத்துல ஒரு வயசானவர் தாடி வச்சு நின்று இருக்காரு. அவரு கேட்டிருக்காரு, ஏன்பா அழுகுற அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லைங்கய்யா, என்னை சர்ச்சுக்குள்ள விடல அப்படின்னா. அவர் சொல்லியிருக்காரு, என்னையே உள்ள விடல, நான் தான்ப்பா இயேசு கிறிஸ்து, நான் அங்கி போட்டிருக்கேன்னு என்னையே உள்ள விடல, கோட் ஷூட் போட்டாதான் உள்ள விடுவோன்ட்டான். அப்ப ஆண்டவரே அங்க இல்ல. ஆனா இவன் டிப்டாப்பா என்ன பண்றான், கோட்டு போடுறான், அதை போடுறான், இதை போடுறான், கலர் லைட்டு ஃபுல்லா. நீங்க யூடியூப்பை திறந்து பார்த்தா தெரியும், ஃபுல்லா கலர்ஃபுல்லா லைட் எரியுது. கலர் லைட்டு போட்டு எங்க ஆடுவாங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது. நீங்க பழைய காலத்து சினிமா பார்த்துருப்பீங்க, டிவியில பழைய சினிமால இந்த கலரா லைட்டு போட்டு இந்த ஆடுற மாதிரிலாம் எதுல பார்த்துருக்கீங்க, சும்மா சொல்லுங்க. ஹோட்டல்கள், தெளிவா தான் சொல்லுங்களேன். பாரு, ரெண்டாவது பப்பு, அந்த மியூசிக் எல்லாம் போட்டு ஆடுறாங்களா, கரெக்டா சொல்லிட்டீங்க. பாரு பப்பு அங்கதான் ஆடுவாங்க. ஆனா இப்ப தற்காலிகமா எல்லா திருச்சபையும் என்ன வந்துருச்சு, ஃபுல்லா கலர் லைட்டு தான், புகை வருது, அப்படியே ஸ்னோ வருது. ஸ்டேஜ்ல மட்டும் தான் லைட் இருக்கு, உட்காந்துருக்க லைட்டை ஃபுல்லா ஆஃப் பண்ணிடுறான். அவங்க ஜெபம் பண்றாங்களா, தூங்குறாங்களா, அல்லேலூயா சொல்றாங்களா, ஆமென் சொல்றாங்களா, எதுவுமே தெரியாது. ஒரு சில பேர்லாம் ஏசியை போட்டு, இங்க வீட்டுல ஏசி இல்லைல்ல, சர்ச்சில் ஏசி இருக்குல்ல, அழகா போய் லைட்லாம் ஆஃப் பண்ணிருக்காங்களே, கண்ணை முடி தூங்கிடுறாங்க. திடீர்னு கைத்தட்ட எல்லாம் சேர்ந்து கைத்தட்டுங்க, எல்லாம் இவனு கைத்தட்டுவான், அல்லேலூயான்னு முழிச்சுக்குவான், இவனு அல்லேலூயா சொல்லுவான். எதுக்கு சொல்றான், ஏன் சொல்றான் அவனுக்கே தெரியாது. அப்ப பாருங்க, ஆடம்பரமுள்ள திருச்சபை, நீ உயிருள்ள பெரிய திருச்சபை, உயிருள்ள திருச்சபை அப்படின்னு பேருக்கு தான் நீனு. இதே நீங்க மத்த மதத்திலயும் எடுத்துக்கலாம், பெரிய சபையா இருக்கும், பெரிய கோயிலா இருக்கும், 9 கோடி தான் எஸ்டிமேட், ஆனா கலெக்ஷன் ஆனது 13 கோடி. பெரிய கோயிலா இருக்கும், உயிருள்ளவன் என்று பெயர் பட்டிருக்கும், ஆனா செத்து போன கிரியையா உள்ள இருக்கும். அல்லேலூயா. ஆனா தாழ்மை உள்ளவர்களை பத்தி மத்தேயுல போட்டிருக்கு. ஏசப்பா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார், நல்லா கவனிங்க. இந்த உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனா இருப்பாய் அப்படின்றதுக்கு ஏசப்பா வேதத்துல ஒரு வசனம் சொல்லியிருக்காரு பாருங்க. மத்தேயு 13 அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. மத்தேயு 13 அதிகாரம் 19 வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும், நல்லா கவனிங்க, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது அவனுக்கு பேர் என்ன, உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனா இருக்க. நீங்க வசனத்தை கவனிக்கல, நீங்க நல்லா வசனத்தை கவனிக்கணும், நீங்க வசனத்தை நல்லா கவனிக்கணும். திருப்பி படிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும். பிரசங்கம் உங்களுக்கு பண்றோம், சரியா? எல்லா இடத்துலயும் உங்க ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்றாங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உங்களுக்கு நீங்க பிரசங்கம் பண்ணி நீங்க கேட்டும் உணராதிருக்கும் போது, யார் உணராது இருப்பா? உணர்வே இல்லாம எல்லாம் அடிச்சுக்கிட்டு அழுகுவாங்க சுத்திலும். யாரு உணராம இருப்பா? செத்தவங்க. டெட் பாடி தான், செத்த போனம் தான் அமைதியா இருக்கும். அதுக்குதான் கம்பேர் பண்றாரு ஆண்டவர். வசனம் பிரசங்கம் பண்ணி நீ கேள்விப்படலையா, நீ கீழ்ப்படியிலையா,
ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலையா? என்ன சொல்றாரு? ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருந்தோம். உணராதிருந்தால் பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். பருத்துக்குனால கவனிச்சீங்க. 21 படிங்க. 21. தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். அவ்வளவுதான். இங்க இது ஹேண்டில் படிங்க. என்ன போட்டிருக்கு? தனக்குள்ளே வேறில்லாத வசனத்தை கேக்குறாங்க. ஆனாலும் என்ன பண்ண முடியாது? அந்த அந்த இது எந்த நிலத்துல விழுந்த விதை? முள்ளு. 21 வந்து முள்ளு தானா? நல்லா தெரியுமா? 21 வந்து முள்ளுக்குள்ள விதை. கற்பாறை. சரியா படி. கற்பாறை. நல்லா கவனிச்சுக்கங்க. ஒருத்தன் விதை மணிகள்லாம் எடுத்துட்டு உள்ளுக்குள்ள விதைக்க போறான். போன இடத்துல சில விதை வழி அருகே விழுந்துருச்சு. அது என்ன ஆகுது? காக்கா, பறவை இதெல்லாம் வந்து கொத்தி தின்ட்டு போயிடுச்சு. இன்னும் சில விதைகள் எங்க விழுவுது? கற்பாறை உள்ள இடம். மண் இல்ல, வெறும் அடியில கல்லு. தோண்டி பார்த்தா கல்லு தான் இருக்கு. அப்ப வேர் இல்லாதனால என்ன ஆகுது? கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கு. திடீர்னு 2 நாள் முளைக்கிற மாதிரி தெரியும், அப்புறம் அவுட் ஆயிரும். என்ன காரணம் அப்படின்னா அடியில ஆழம் இல்லை, வேர் போல. பாருங்க 13ஆம் அதிகாரம் 24 வசனம் படிங்க. 24ஆம் வசனம் படிங்க. அதுலயே 24ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நல்லா கவனிச்சீங்க. இங்க என்ன போட்டிருக்கு? சில விதை நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக என்ன ஆகுது? அங்க 30, 60, 100 பலன் கொடுக்குது. நல்லா நீங்க கேட்டுக்கணும், நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பாருங்க, ஏசப்பா வந்து எதுக்கு போய் ஒப்பிடுறாரு அப்படின்னா, அந்த நல்ல நிலத்துல விழுந்த விதையை உயிருள்ள விதையாய் கர்த்தர் ஒப்பிடுறாரு. அல்லேலூயா. இதே வழி அருகே விழுந்த விதை, முள்ளுகளுள்ள இடத்துல விழுந்த விதை. வசனம் அதுல போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? அதுல முள் வளர்ந்து அது நெருக்கி போட்டது. உலக கவலையினால் போட்டிருக்குமே. அதுல முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து. வசனத்தை கேட்கிறாங்க, நல்லா கேட்டு உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கத்தினால் வசனத்தை நெருக்கி போடுகிறபடினால் அவனும் பலனற்று போகிறான். இவங்க எல்லாம் யாரு பேசுற? உயிருள்ளவன் என்று பேர். எல்லாமே நிலத்துலதான் விழுந்தாங்க. அப்ப நிலம் என்பது திருச்சபை. நல்ல நிலத்துல உழுற வசனம் இதயத்துல உளுந்து நல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்காக பரிசுத்தமா வாழ்கிறவர்களை நல்ல நிலத்துல நல்ல விதையை இது பண்றாரு. கற்பாறை நிலத்துல விழுந்த விதைய உயிருள்ளவன் என்றும் பெயர் பெற்று செத்தவனா இருக்கிறது கம்பேர் பண்றாரு. அல்லேலூயா. பாருங்க, செய்தி கொடுக்கும்போது என்ன எல்லாத்துக்கும் காமனா வர்றது என்ன? செய்தி கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் காமனா வர்றது என்ன? தூக்கம். பெருசா யோசிக்கிறீங்க, கரெக்டா இல்லையா? எல்லாமே சிரிக்கிறீங்க, அப்ப எல்லாத்துக்கும் தூக்கம் வந்திருக்கு. ரைட்டா இல்லையா? அப்படியே பேசிக்கிட்டே திடீர்னு அப்படியே ஆழத்துல போன மாதிரி அப்படியே செய்தி ஆழத்துல போய் ஆழமா செய்தி கொடுக்குறோமோ இல்லையோ, உங்களுக்கு அப்படியே ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிருவீங்க எல்லாம். அப்ப எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. படுக்கும் போது எங்க தூங்குறவங்கள எங்க படுப்பாங்க? வீட்டுக்குள்ள படுப்பாங்க. வேற வீட்டுல எதுல படுப்பாங்க? வீட்டுக்குள்ளதான் படுப்பாங்க. எதுல படுப்பாங்க? பாயில படுப்பாங்க. கொஞ்சம் ஆடம்பரமா இருக்கவங்க பெட்ல படுப்பாங்க. ரைட்டா? ஆனா தூங்குகிற நீ எங்க போட்டிருக்கீங்க? வசனம் என்ன போட்டிருக்கு? மரித்தோரைனா எங்க? கல்றையை விட்டு எழுந்திரு. அது மரித்தோர்கள். நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. ஆவியில விழுந்து போய் கிடப்பாங்க. உற்சாகம் இல்லாம ஆவியில விழுந்து போய் கிடப்பாங்க. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாம மரித்து போய் கிடப்பாங்க. என்னைக்கோ பெற்ற அபிஷேகத்தை வச்சு இன்னைக்கு ஓடிட்டு இருப்பாங்க. என்னைக்கோ பெற்ற அபிஷேகம், என்னைக்கோ கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை வச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் மரித்தோர். இந்த நல்லா இருக்கிறவங்க அந்த கூட்டத்துல போய் பேசும். ஏன் சபைக்கு பின்வாங்கினவங்க எல்லாம் தொடர்பு வச்சுக்க கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த ஆவி உங்களை இழுத்துரும். ஏன்னா நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா கிடையாது. நீங்க போய் அவங்களை இங்க திருச்சி சரி யாராவது ஒருத்தரை திருப்பியும் சபைக்குள்ள கூட்டு வந்திருக்கீங்களா? இல்ல. அப்ப இருக்கிறவங்க தான் வெளியே போறாங்க அப்படின்னா அந்த ஆவி என்ன பண்ணும்? மற்றவங்களை இழுத்துரும். அப்ப நீங்க என்ன பண்ணும்? வசனம் தெளிவா போட்டிருக்கு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்மேல் பிரகாசிப்பார். அல்லேலூயா. நல்லா தூக்கம் வரும் பாருங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பிள்ளைங்க ரொம்ப அடம் பண்ணுங்க, அவ்வளவு அடம் பண்ணுங்க, அடக்கவே முடியாது. அந்த பிள்ளைங்கள என்ன பண்ணுவாங்க? எல்லாம் பைபிள் எடு, எல்லாம் பைபிள் எடு. என்ன பைபிளை எடுத்து திறந்தோன்னே இந்த கரப்பாம்பூச்சிக்கு சாக் பீஸ் போட்டோன்னா பொத்து விழுவாது.
எல்லாம் கவரும் பாருங்க. அப்படியே பைபிளை மட்டும் உருவிட்டு காலை மட்டும் நீட்டி விட்டுருவாங்க. ஏன்னா தூக்கம் மாத்திர மாதிரி ஆயிடுச்சு இப்ப பைபிள் சில பேத்துக்கு. தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. ஒரு அதிகாரம் பைபிள் படி தூக்கம் வந்துடும். ஏன் கஷ்டப்பட்டு போய் ட்ரிப்டோமரு வேற என்னப்பா தூக்க மாத்திரை நிறைய இருக்க, சிட்ரிசன் எல்லாம் போடவே வேணாம், கஷ்டமே படாதீங்க. பைபிள் எடுத்து கையில கொடுங்க. யாருக்காவது தூக்கம் வரலன்னா நேற்று கூட யார்கிட்டயோ பேசி சபை விசுவாசி ஒருத்தவங்க சொன்னாங்க, என் பிள்ளைக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. பைபிள் எடுத்து நீங்க கையில கொடுங்க, தூக்கம் வருதா இல்லையான்னு பார்க்கலாமா. வசனம் சொல்றாரு, தூங்குகிற நீ மரித்தேற விட்டு எழுந்திரு, அப்பொழுது கர்த்தர் உன்மேல் பிரகாசிப்பார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விஷயம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீ விழித்துக்கொண்டு அப்படி நீ விழித்துக்கிட்ட அப்படின்னா சாகரத்துக்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. நல்ல கவனி, நீ கர்த்தர் விட்டு தூரமா தான் போயிருக்க, இன்னும் நீ சுத்தமா அவர் விட்டு போயிடல, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. நீ அப்படி விழிச்சுக்கிட்ட அப்படின்னா சாவுகிறதற்கு ஏதுவான இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. சத்தமா சாவுக்கு ஏதுவா இருக்கிறவைகளை சாவிக்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து, இருக்கிறதை ஸ்திரப்படுத்துவாய். எங்க விழுந்தியோ அங்கே திரும்பி எழும்புன்றாரு. பிரேயர் பண்றதை விட்டியா? ஐசியூல கோமால இருக்காங்க. நீ நினைச்சு நீ விழிச்சுக்கிட்ட, நீ எஞ்சுக்கிட்ட, ஏசப்பாக்காக எழும்பி பிரகாசிப்பன் நீ விழிச்சுக்கிட்ட அப்படின்னா சாவிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கிற உன் குடும்பத்தை, தனிப்பட்டமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கைய திருப்பியும் நீ எழுப்பிக்குவன் கர்த்தர் ஒரு சான்ஸ் தரார். அல்லேலூயா. அவருக்கு வசனம் இருக்கு, ஒரு வசனம், அருமையான வசனம் இருக்கு, தம்மிடம் வருபவர்களை ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டார். மனுஷன்தான் நீ படிச்சிருக்க படிக்கல, அழகு இருக்க, அஸ்துக்கள், காசு இருக்கு காசு இல்ல, நீ அழகா இருக்க, கருப்பா இருக்க, சகப்பா இருக்க, இந்த ட்ரெஸ் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் போட்டிருக்க, இங்க உட்காரு அங்க உட்காருன்னு மனுஷன் தான் ஜட்ஜ் பண்ணுவான், தீர்ப்பு பண்ணுவான். கர்த்தர் ஒருவரையும் ஒரு நாளும் அப்படி நினைக்கிறது. எல்லாருமே அவருக்கு பிள்ளைங்க தான். அம்பானியும் நாளைக்கு ரசிக்கப்பட்டா அவர் பிள்ளைதான். அம்பானிக்கு மாசம் மாசம் கடன் கொடுக்குற நீங்களும் கர்த்தருக்கு பிள்ளைங்க தான். எப்படி கடன் கொடுக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அம்பானிக்கு எப்படி நீங்க கடன் தரீங்க? மாசம் உங்க வீட்டுல எத்தனை சிம் கார்டு இருக்கு? 3 சிம் கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3க்கும் 300 போடுறீங்களா? நீங்க தான் பணக்காரன். அம்பானிக்கே கடன் கொடுக்குறீங்க. கரெக்டா இல்லையா? எங்க வீட்டுல 5 சிம் கார்டு, ஒவ்வொருத்தர் 2 சிம் கார்டு வச்சிருக்கோம். அப்ப மாசம் 2000 ரூபாய் அம்பானிக்கு நாங்க கடன் தரோம். அதே மாதிரி தான் நீங்களும் கொடுக்குறீங்க. நம்ம கொடுக்கறதுல தான் அவர் வாழ்றாரு. அப்ப பாத்துக்கங்க, சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறதை ஸ்திரப்படுத்திக் கொள்வாய். அல்லேலூயா. இன்னும் நீ சாவல, அதான் சொல்றாரு, இன்னும் மொத்தமா போயிடல, ஆண்டவர் விட்டு தூரமா தான் போயிருக்க. நீ நினைச்சா திரும்பி இளையகுமாரன் எழுச்சி வந்தது போல திருப்பி நீ வந்துடலாம். உன்னை எப்போடா நீ வருவ, எப்போ உன்னை மார்போடு அவர் அணைச்சிக்கலான்னு ஆவலோடு காத்திருக்காரு. அல்லேலூயா. போட்டிருக்காதுல, இளையகுமாரன் எப்போ வருவான்னு அப்பா என்ன பண்ணாரா, தூரத்திலே பார்த்துட்டே இருந்தா. சொல்லிட்டான் தான், அப்பா வீட்டுக்கு வரப்போறேன், என்னை ஏத்துக்குவீங்களா ஏத்துக்க மாட்டீங்களான்னு கேட்டான் தான். இல்ல அவன் நைட்டு வந்தானோ பகல்ல வந்தானோ எப்போ வந்தானோ தெரியாது. ஒருவேளை நாடு ஜாமத்துல 2 மணிக்கு வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க. 2 மணிக்கு வர்றது எப்படி இவருக்கு தெரியும்? அப்ப தூங்கவே இல்லை. என் புள்ள எப்ப வரும்னு சொல்லி போன வாசலையே பார்த்துட்டு இருந்தாரு. அல்லேலூயா. அதே போலதான் கர்த்தர் சாவுகிறதுக்கு ஏதுவா இருக்க, ரொம்ப தூரமா போயிட்ட, ஆண்டவர்கிட்ட ரொம்ப தூரமா போயிட்ட. ஆமா, திரும்பியும் நீ எப்ப என் சமூகத்துக்கு வருவேன்னு தான் கர்த்தர் அவளோடு பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விஷயம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல போட்டிருக்கு, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளதாக நான் காணவில்லை. வருத்தப்படுறாரு. யோசிச்சு பாருங்க, உன் கிரியை, நீ செய்யற கிரியை, உன்னோட நடவடிக்கை, உன்னோட செய்கை, உன்னோட கிரியை தேவனுக்கு முன்பு நிறைவுள்ளதாக நான் காணவில்லை, நிறைவுள்ளதாக காணப்படவில்லைன்னு கர்த்தர் வருத்தப்படுறாரு. நீ செய்யற காரியம் சரியில்லைப்பா, என் மனசை வேதனைப்படுற மாதிரி நீ காரியங்கள் செய்யற. நிறைவில்லாத காரியத்தை பத்தி பார்த்தா ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல போட்டிருக்கு. எங்க இருந்து எங்க போறாங்க? கடைசி லைன் பாரு, யூதாவில் உள்ள பெத்லகேமில் இருந்து மோவாபுக்கு போறாங்க. பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு, சாப்பாடுக்கு பஞ்சமே இல்ல. ஆனா இங்க இருந்து சபிக்கப்பட்ட மோவாபுக்கு போறாங்க. பஞ்சத்துக்கு தான் போயிருக்காங்க. இங்கேயே சாப்பாடு இல்லைன்னா அங்க இருக்குமா? போய் என்னாச்சு, போகும்போது நிறைவுள்ளவளா போனா, ஆனா அங்க போய் பார்த்தா வீட்டுக்கார இழந்தா, 2 பசங்களை இழந்துட்டா. யோசிச்சு பாருங்க. ஆனா 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல பாரு, 21ஆம் வசனத்துல போட்டிருக்கு, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். ஏன்? என்ன காரணம்? உன்னுடைய கிரியை சரியில்லைப்பா,
உன்னுடைய கிரியை நிறைவுள்ளதாக காணப்படலன்னு கர்த்தர் வேதனைப்படுறாரு. சபைக்கு வர எல்லாம் பண்ற, ஆனாலும் உன்னுடைய கிரியை நிறைவுள்ளதாக எனக்கு காணப்படவில்லைன்னு சொல்லி இந்த சர்தை திருச்சபையை குறித்து கர்த்தர் வேதனைப்படுகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல போட்டிருக்கு, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டவை நல்ல கவனிங்க, முக்கியமான வார்த்தை, திருப்பியும் படி, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூறு. என்னை பாருங்க, போதும், அடுத்தது படிக்க வேணாம். என்ன சொல், என்னை பாருங்க, அடுத்தது படிக்க வேணாம். நீ கேட்டு பெற்றுக்கொண்டவை என்ன அப்படின்னா, அபிஷேகத்தை பெற்றிருப்ப. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தோன்னே, ஆண்டவரே என்னை அபிஷேகத்தால் நிரப்புங்கன்னு கேட்டிருப்போம், எல்லாமே கேட்டிருப்போம். அந்நிய பாஷை அடையாளத்தோட நிரப்புங்கன்னு கேட்டிருப்போம். ஊழியத்துக்கு எடுத்து என்னை பயன்படுத்துங்கப்பா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இங்க இருக்கிற எல்லாருமே ஊழியத்துக்கு போயிருப்பீங்க, கரெக்டுங்களா? எல்லாமே ஊழியத்துக்கு போயிருப்போம். ஒரு ஜெயங்கொண்ட ஊழியத்துக்கு கூட போயிருப்போம்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்க எல்லாமே ஊழியத்துக்கு போயிருப்போம். ரட்சிக்கப்பட்டு உடனே பைபிளை தூக்கிட்டு ஊழியத்துக்கு போயிட்டீங்களா? எல்லாம் பதில் சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் கத்துக்கிட்டு ஒரு நாள் அழைப்பு கொடுத்து, ஊழியக்காரங்க உங்களை அழைப்பு கொடுத்து, இங்க இருக்கிற இப்ப போறீங்களோ போலையோ, ஆனா ஒரு காலத்துல எல்லாமே ஊழியத்துக்கு போனவங்க தானே. ஊழியத்துக்கு போனவங்க கை தூக்குங்க. நான் ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தேன், கை தூக்குங்க. போறீங்களா இல்லையா? லீவ்ல கூட ஊழியத்துக்கு போனது இல்லையா? எல்லாமே இங்க இருக்கிற எல்லாமே ஊழியம் செஞ்சிருக்கீங்கல்ல. தனிப்பட்ட மேல எல்லாத்துக்கும் இயேசுவை நேசிக்கிறாருன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப இங்க இருக்கிற எல்லாருமே ஊழியம் செஞ்சிருக்கீங்க. அதுதான் சொல்றாரு, நீ ஆதியிலே கேட்டு பெற்றுக்கொண்டதை வகையை நினைவு கூறு. நினைச்சு பாரு. ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்டு மத்தவங்க ஊழியத்துக்கு போகும்போது எனக்கும் ஊழியத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, நானும் போய் எல்லாம் செய்யணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நினைச்ச. கொஞ்ச நாள்ல உனக்கு அழைப்பு வந்துச்சு, ஊழியத்துக்கு போன. இப்ப நீ போலன்றது உனக்கு தான் தெரியும். ஆனா போயிட்டு இருக்க, அத நினைச்சு பாருன்றாரு. ஸ்டார்டிங்ல எப்படி நீ என்கிட்ட கேட்டு பெற்றுக்கிட்ட, ஆண்டவர் ஜெபம் பண்ண தெரியாது. பிரேயர் பாயிண்ட்டுக்கு ஜெபம் பண்ண சொன்னா எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஒரு பாயிண்ட்டுக்கு ஜெபம் பண்ண தெரியாது. எத்தனை பேர் வீட்டுல தனிப்பட்ட மேல ஜெபம் பண்ணிருப்பீங்க? அசப்பா நான் ஒரு பாயிண்ட் ஜெபம் பண்ணணும்ப்பா, எனக்கு ஜெபம் பண்றதுக்கு சொல்லி கொடுங்கப்பா. கண்டிப்பா எல்லாமே ஊழியத்துக்கு போட்டது ரெண்டாவது. ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட கேட்டவங்க எல்லாமே இங்க இருப்பீங்க. அப்ப அத சொல்றாரு, அத நினைச்சு பாரு. ஆதியிலே நீ என்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூறு. அல்லேலூயா. லூக்கா 11:10 என்ன போட்டிருக்கு? கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான் போட்டிருக்கு. என்னென்னலாம் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க எல்லாத்தையும் நீங்க பெற்றிருப்பீங்க. உண்டு ஊழிய அபிஷேகம், ஊழிய வாஞ்சை, பாடல்கிற தாளந்து, ஜெபிக்கிற தாளந்து, வீட்டுல இருந்து உபாசம் இருக்கிற தாளந்து, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற தாளந்து, எல்லாத்தையும் நீ கேட்டு பெற்றுக்கிட்ட. எல்லாத்தையும் நீ நினைவு கூறுன்னு கர்த்தர் உங்கள்கிட்ட தான் பேசுறாரு. அல்லேலூயா. யோபு இப்ப மனம் திரும்பின்னு போட்டிருக்கு பாருங்க. கேட்டு மனம் திரும்பின்னு போட்டிருக்கா, அந்த வசனத்துல போட்டிருக்கா. கை கொண்டு மனம் திரும்பு. அத கேட்டில, திருப்பியும் அதை கை கொண்டு மனம் திரும்பு. யோபு 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல போட்டிருக்கு, நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால். பாருங்க, உங்களுக்கு தான் பேசுறாரு கர்த்தர். நம்ம திருச்சபையோட பேர் என்ன? எல்ஷடாய் திருச்சபை. எல்ஷடாய் என்பதற்கு சர்வ வல்லவர் என்றது அர்த்தம். திருப்பியும் சொல்றாரு யோபு 22:23, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். ஆமென். கரங்களை திரிக்கத்தமைப்படுத்துவோமா? திரும்ப கட்டப்படுவாய் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். அல்லேலூயா. நான் தூரமா போயிட்டேன், ஆண்டவரோட தூரமா போயிட்டேன், திருப்பி நான் ஊழியத்துக்கு போக முடியல, கொல்ல முடியல நினைக்காதீங்க. நீ மனம் திரும்பினா, வசனமே போட்டிருக்கு, நம்ம திருச்சபைக்கு தான் வசனமே போட்டிருக்கு தெளிவா. சர்வ வல்லவரிடத்தில் நீர் மனம் திரும்பினால் திரும்பவும் கட்டப்படுவாய். இடிந்து போன உன்னுடைய வாழ்க்கை, இடிந்து போன உன்னுடைய குடும்பம், இடிந்து போன உன்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை மீண்டும் கட்டப்படும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு அழகா கர்த்தர் பேசுறாரு பாருங்க. உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசுறாரு. வெளிப்படுத்தின விசேஷத்துல 12 டைம்ஸ், வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க வீட்டுல போய் நீங்க பாருங்க, 12 முறை மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பினால் அப்படின்னு 12 முறை போட்டிருக்கு. வேதத்துல வேற எந்த இடத்துலயும், வேற எந்த இதுலயும் போடல. வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டும்தான் 12 முறை மனம் திரும்பு அப்படின்னு போட்டிருக்கு. உடனே அவர் ஏத்துக்கிறாரு. நம்ம திருச்சபைக்கு பேரே வச்சு அவர் கூப்பிடுறாரு, சர்வ வல்லவரிடத்தில் நீ திரும்பினால். எவ்வளவு அழகான அருமையான வார்த்தை. இப்படி ஆயிட்டனே, எல்லாம் ஒண்ணுமே இல்லாம உடைஞ்சு போச்சு. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டிக்கிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கையினால் இடித்து போகிறாள். உன்னோட கிரை நிமித்தம் உன் குடும்பம் உடைஞ்சு போச்சா? எல்லாம் ஒன்னாலதான் ஆச்சா? இடிஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாம ஆயிச்சா? ஆண்டவர் சொல்றாரு, சர்வ வல்லவராகிய எல்ஷடாய் தெய்வமாகிய என்னிடத்தில் நீ மனம் திரும்பு, உன் வீடு கட்டப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, நீ விழித்திராவிட்டால் நீ அப்படி விழிச்சிக்காவிட்ட. எல்லாம் சொல்லிட்டாரு, நீ விழிச்சுக்கோன்ட்டாரு, மனம் திரும்பிட்டாரு, நான் உன்னை திருப்பி ஏத்துக்குவேன்ட்டாரு, மீண்டுமாய் கட்டப்படுவாயின்னு உனக்கு கேரண்டியும் கொடுத்துட்டாரு. இப்ப வார்னிங் கொடுக்கிறாரு, அப்படியும் நீ மனம் திரும்பல அப்படின்னா திருடனை போல் உன்மேல் வருவேன், திருடனை போல உன்னிடத்தில் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். அறியாதிருப்பான். நான் எப்ப உன்னை அடிக்க போறேன், நான் எப்ப என்னோட வருகை இருக்க போகுது, எப்ப நான் சாவ போறோம், எதுவுமே தெரியாது. திருடனை போல வருவன்றாரு. மத்தேயு 24:43 போட்டிருக்கு, திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று, திருடன் எந்த ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால், வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து ரெடியா இருப்பான். எப்படா வருவான், வந்தா அடிச்சு மண்டையை திறக்கலாம் ரெடியா இருப்பான். தன் வீட்டை கண்ணமிட ஒட்டாதிருப்பான். எதையும் திருட ஓட்டான். லூக்கா 12 படி. நீங்கள் நினையாத நாளிகையிலே நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், மனுஷகுமாரன் வருவார். நீங்களும் ஆயத்தமாய் ஆமென். ஆகையால் ஆயத்தமாயிருங்கள். லூக்கா 12:39 வசனம், திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று. வீட்டு எஜமான் அதேதான் இங்கேயும் போட்டிருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 5:2 வசனம். நல்ல சூப்பரான வார்த்தை, எல்லாமே எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:2 வசனம், இரவிலே திருடன் வருகிற விதமாய், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும், கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. எப்படி போட்டிருக்காரு பாருங்க வார்த்தை. உனக்கு தெரியும், உனக்கு வசனம் தெரியலன்னா பரவாயில்ல. எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்களேன். நல்லா இந்த வசனத்தை கவனிங்களேன். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் அப்படி சொல்லிருக்கலாம்ல. ஆனா இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்க நன்றாய் நீ அறிந்திருக்கிறியேன்னு மொட்டையா சொல்லிருக்கலாம். நீ நல்லா அறிஞ்சிருக்கிறன்றாரு. நன்றாய் அறிந்திருக்கிறாய். கர்த்தருடைய வேலை திடீர்னு வருவாரு. ஏகப்பட்ட வார்த்தையை கேட்ட, ஏகப்பட்ட வசனத்தை கேட்ட, ஆயத்தமாயிரு, மனம் திரும்பு. சொல்லு. அப்புறம் 2 பேதுரு 3:10 வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. 2 பேதுரு 3:10 வசனம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று, நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, சூப்பரா அழிவு பத்தி போட்டிருக்கு. வானங்கள் மடமடன்னு இழிஞ்சு போகும், பூமி எல்லாம் வெந்து அழிஞ்சு ஒளிஞ்சு போகும். எல்லாம் நீங்க வீட்டுல போய் அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. அப்ப வசனம் ஏசப்பா எப்ப வருவாருன்னு தெரியாது. அதாவது இதோ சீக்கிரமா வருகிறேன்னு சொன்னாரு. இந்த வார்த்தையை நீங்க எப்ப கேட்டிருப்பீங்க? சின்ன புள்ளையில ஆரோக்கிய மாதா கோயில் போகும்போது கேட்டிருப்பீங்க. ஃபாதர் சொல்லியிருப்பார், இதோ சீக்கிரமா வருகிறேன்னு. உங்க வயசு எவ்வளவு வயசு ஆயிடுச்சு, இன்னமும் ஆண்டவர் வரல. இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னாரு. இது கூட பரவாயில்ல, சொல்லி 2024 வருஷம் ஆச்சு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆனா எப்ப வருவாருன்னு தெரியல, வந்துருவாரு. ஆனா எந்த நேரத்துல வருவாரு நீங்க வசனத்தை போட்டிருக்கு. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே. எப்ப வருவார்? நைட்டு தான் வரப்போறாரு. அப்ப நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும், பாவம் மன்னிப்பு கேட்டு படுக்கணும், கண்ட கருமத்தை பார்த்துட்டு படுக்க கூடாது. டிவிலயோ செல்லுலயோ எதையாவது பார்த்துட்டு படுத்தா காலில் எஞ்சி பார்ப்பீங்க. வீட்டுல உங்க அம்மா அப்பாலாம் இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் பார்த்து. அதுவும் யாரும் இந்த காலத்து பிள்ளைங்கலாம் எழுப்பவே முடியாது. நீ எழுப்பினா தானே எந்திரிக்குங்க. ஸ்கூலுக்கு போகணும், 11 மணிக்கு முழிப்பு வரும். என்ன இவ்வளவு நேரம் வீட்டுல எழுப்பாம இருக்காங்கன்னு உங்க அம்மாவை காலமெல்லாம் தேடிட்டே தான் இருக்கணும். புரியுதா? அப்ப இரவிலே வருவாராம். கர்த்தருடைய நாள் இரவிலே அப்படின்னு பாச அழகா போட்டிருக்கு. அடுத்த வசனம் நீங்க படிங்களா. வெளிப்படுத்த விஷயம் வந்துருங்க. வஸ்திரங்களை அசுசி. ஆனா நல்ல காரியம், இவ்வளவு கெட்ட காரியம் சொல்லிட்டு ஒரே ஒரு நல்ல காரியம் சொல்றாரு பாருங்க. ஆனாலும் இத்தனை சபையில நல்ல புகழ்வாரு. ஆனாலும் அப்படின்ட்டு கெட்டதா சொல்வாரு, கழுவி ஊத்துவாரு. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. ஏற்கனவே கழுவி முடிச்சிட்டாரு எல்லாத்தையும். இப்ப கடைசியா புகழ்றாரு பாருங்க. ஆனாலும் தங்களுடைய வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் இந்த திருச்சபையிலும் உண்டு. எனக்காக வைராக்கியமாய் பரிசுத்தமாய் வாழ்கிற மக்களும் இந்த திருச்சபையிலே உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கரங்கள் தட்டி கடமைப்படுத்துவோமா? எந்த சூழ்நிலையிலும், விழுந்து போகிற எல்லா சூழ்நிலையிலும் இல்ல ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்த மாட்டேன்னு சொல்லி கர்த்தருக்காக வைராக்கியமாய் பரிசுத்தமா இருக்கிற ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி, யார் இருக்காங்களோ, நம்மள யார் இருக்காங்களோ, நம்ம மேல கர்த்தர் மனம் இறங்குகிறாரு, இரக்கமா இருக்கிறாரு. கர்த்தர் நம்மளை காண்கிறாரு. யோசிச்சு பாருங்க, நம்முடைய சூழ்நிலையை பார்க்கிறாரு. இவ்வளவு சூழ்நிலையும் எனக்காக நீ நிக்கிற பத்தியா, அதை கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. நீங்க நினைச்சா நீங்க ஒத்து போலாம், உலகத்தோட ஒத்து போலாம், உங்க குடும்பத்தோட ஒத்து போலாம்,
சொந்தக்காரங்களோட ஒத்து போலாம். இல்ல கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிற, அதனால ஏகப்பட்ட கெட்ட பேர் உனக்கு. பெரிய ஒழுங்கு மாதிரி பேசுவ, பெரிய மெத்த பரிசுத்தவான் மாதிரி பேசுவ, யோக்கிய மாதிரி பேசுவ, உன்னை மனுஷர்கள் உன்னைய கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தாத உன்னை கர்த்தர் காண்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகான மணி ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு காரியம் மட்டும் சொல்றேன், சூப்பரான காரியம், நீங்க கேள்விப்படாத ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்றேன். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் எல்லாம் எடுத்து வாசி பாருங்க. சூப்பரான வார்த்தை. கரைப்படுத்தாத, வஸ்திரத்தை கரைப்படுத்தாத ஒரு நல்ல மனிதர் எக்ஸாம்பிள் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அருமையான செய்தி. இந்த காரியத்தை நீங்க வெளியில போய் மத்தவங்கள்ட்ட கூட நீங்க சொல்லலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ராஜாவின் உத்தரவும் அவருடைய கட்டளைகளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே யூதர்களை அழிக்கணும்னு அகாஸ்வர ராஜா திட்டம் போட்டார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப என்ன பண்றாங்க? எல்லாமே என்ன பண்றாங்க? மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி எல்லாமே ரெட்டுடுத்தி சாம்பல்ல கிடந்தாங்க. ரெட்டுடுத்தி அப்படின்னா போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு சாக்கு உடை தெரிச்சுக்கணும். ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்காந்து ஆண்டவரே யார் பண்ணா இந்த விண்ணப்பத்தை சொல்லுங்க டக்குன்னு. எவ்வளவு செய்தி கேட்டிருக்கீங்களே. நினிவே மக்கள் ராஜா முதல் ஆடு மாடு வரை ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்தாங்க. அதே போல யூதர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நல்லா நீங்க அருமையான வெளிப்பாடு இதை கவனிங்க, படிங்க. அப்பொழுது 4ஆம் வசனம் எல்லாம் எடுத்து வாசிங்க. அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் எஸ்தரோட வேலைக்காரர்கள் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். மொர்தகாய் இப்படி ரெட்டுடுத்தி அரண்மனைக்குள்ள உட்கார்ந்துருக்க வந்துட்டாருன்னு சொல்லிட்டு எஸ்தர்ட்ட போய் சொன்னோனே அதனால் ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு, ராஜாத்தி ரொம்ப துக்கம் அடைந்து, யாரு சித்தப்பா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்கார்ந்துருக்காருன்னு ரொம்ப துக்கத்தோட மொர்தகாய் உடுத்தி இருந்த ரெட்டை எடுத்து போட்டு, மொர்தகாய் போட்டிருந்த அந்த சாக்கு உடையை கழட்டி விட்டு அவனை உடுத்து வைப்பதற்கு நல்ல அவன் புது ட்ரெஸ் போடுறதுக்காக வஸ்திரங்களை அனுப்பினான். நல்ல வஸ்திரங்களை அனுப்புகிறான். ஆனாலும் அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் நினைச்சா அவன் ராஜ வஸ்திரத்தை தரிச்சிட்டு என் புள்ளதான் ராணியா இருக்குதுன்னு அவன் வந்து அவன் குடும்பத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனாலும் அந்த உலகத்துல அந்த ட்ரெஸ் அவன் புறக்கணித்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தங்கள் வஸ்திரத்தை கரைப்படுத்தாத ஒரு சில பேர் இல்ல. மொர்தகாய் நல்ல ஒரு மனிதர். நீங்களும் கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழ்கிறீங்களா? இந்த கேள்வியோட நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். உலகத்தோட ஒத்து போறீங்களா? வஸ்திரத்தை கரைப்படுத்தாமல் கர்த்தருக்காக வாழ்கிறீர்களா? அல்லேலூயா. நான் பேசுறதுக்கு கூட நிறைய இருக்கு, நான் முடிக்கல. மணி 8 ஆயிடுச்சு, அதனால இதோட நான் முடிக்கிறேன். கடைசியா ஒரு வசனம் மட்டும் சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயம் கொள்கிறவனுக்கோ வெண் வஸ்திரம் தரிப்பிக்கவன். நீ வஸ்திரத்தை கரைப்படுத்தாம இரு, கர்த்தர் உனக்கு என்ன வஸ்திரம் தரப்போறாரு? வெண் வஸ்திரத்தை தரப்போறாரு. அல்லேலூயா. அப்படியே தொடர்ந்து போட்டிருக்கு 15ஆம் வசனத்துல, ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் தூதர்கள் எல்லாரும் முன்பாகவும் உங்களுடைய நாம கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்றீங்களா? உங்களுடைய நாமத்தை கர்த்தர் பிதா முன்பாகவும் தூதர்கள் முன்பாகவும் அறிக்கையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயை நீங்க பார்க்கலாம், என்ன பண்றாரு? என் பேரை ஜீவ புஸ்தகத்தை கிறுக்கி போட்டுருங்க, ஆனா இந்த ஜனங்களை காப்பாத்துங்கப்பா அப்படின்னாரு. அந்த ஒரு வார்த்தை நிமித்தம் தான் என்ன பண்ணாரு? இவனடா இவன் என் உயிரையே பணைய வைக்கிறான், என் பேரை எடுத்து நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, ஜீவ புஸ்தகத்துல என் பேரை கிறுக்கி போட்டா கூட பரவாயில்ல, ஜனங்களை விட்டுறாதீங்கன்னு சொல்றானேன்னு இறங்கி வராரு. அதேதான் இங்க போட்டிருக்கு. ஜீவ புஸ்தகம் வெளிப்படுத்தும் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லை என்றால் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஜெயம் கொள்கிறவனுக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கிறாரு, ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதுறாரு. அப்படி ஜீவ புஸ்தகத்துல பெயர் இல்லாதவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல செய்தி நல்லா தெளிவா புரிஞ்சா? ஜெபம் செய்வோம். 8 மணி ஆயிடுச்சு. நானே ஒரே பாயிண்ட் சொல்லி ஜெபம் பண்ணிடுறேன்.